வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழன் சேனல்ஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்ம சிந்தனை தொடரில் யார் அறிவாளி ஒரு தலைப்பே ஒரு விசித்திரமான தலைப்பாக இருக்கும். அதாவது ஒரு ஆஃபீஸ் மீட்டிங் நடக்கு. அந்த மீட்டிங்கில் மேனேஜர் வந்து அங்கே உள்ள ஸ்டாஃப்ட்ட கேட்காரு, இப்போ அங்கே யாரெல்லாம் அறிவாளி அவங்களாம் கையை தூக்குங்க அப்படிங்கிறாரு. ஒரு பையன் தூக்க மாட்டாங்க. சரிங்க, யாரெல்லாம் முட்டாள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு, அவங்களாம் கையை தூக்க அப்படிங்கிறாரு. அப்பவும் ஒரு பையன் தூக்க மாட்டாங்க. ஏன்னா அறிவாளினாலும் கையை தூக்க மாட்டாங்க, முட்டாள்னாலும் கையை தூக்க மாட்டாங்க. ஏன்னா அறிவாளி கையை தூக்குனா ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்களாங்கிற ஒரு பயம், முட்டாள் அப்படின்னா நம்மளை எதுவும் தப்பாக நினச்சிருவாங்களோங்கிற ஒரு அச்சம். இந்த அறிவாளியில் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று, இப்போ அவன் படித்து அறிவாளிப்பா அப்படிம்பாங்க. இன்னொன்று, அவன் படித்து முட்டாப்பையப்பா அப்படிம்பாங்க. அதே மாதிரி இப்போ அவன் படிக்காத சிறந்த அறிவாளிப்பா அப்படிம்பாங்க. ஏன் அவன் படிக்காத முட்டாப்பாயப்பா அப்படிம்பாங்க. அப்போ இந்த சமுதாயத்தில் படித்தவனுக்கு, அதாவது அறிவாளிக்கும் ரெண்டு பட்டம் உண்டு, முட்டாளுக்கும் ரெண்டு பட்டம் உண்டு. அதை யார் சிறந்த அறிவாளின்னா, எந்த ஒரு செயலை அவன் சிந்தனையுடனும் அறிவுடனும் அதை செய்து முடித்து மற்றவர்களுக்கும் பயன்பட்டு தனக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு அவன் செய்கிறானோ அவனை சிறந்த அறிவாளி. அதாவது அறிவாளி மாதிரி நடிக்கிறவன் என்ன செய்வான்னா, அவனுடைய செயல்கள் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். ஆனால் அவனுடைய செயல்கள் எதையும் செய்யும் கடைசி வரைக்கும் அதை செஞ்சு முடிக்க மாட்டான். அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அதாவது எவன் ஒருவன் மற்றவர்கள் தன்னை அறிவாளி என்று போற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த ஒரு செயலை செய்கிறானோ அவனே ஆகச்சிறந்த முட்டாள். எவன் ஒருவன் தன்னுடைய செயலில் சிந்தனையுடனும் கவனத்துடனும் அதை ஆக்கப்பூர்வமாக செய்து தனக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு அந்த செயலை செய்து முடித்து மற்றவர்களால் அறிவாளி என்று போற்றப்படுகிறானோ அவனே ஆகச்சிறந்த அறிவாளி. இப்போ நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் உங்களுக்கு தெரியும். யாருன்னு கேட்டுறாதீங்க. நம்ம இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய கரண்டு, இந்த மின் விளக்குகள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சவர். அவர் வந்து அவரை மாதிரி லைஃப்பில் யாரும் கஷ்டப்பட்டுருக்க முடியாது. அவர் வந்து ஒரு 4 வயசு வரைக்கும் அவருக்கு பேசுகிறதுக்கே வாய் வராது, பேச்சு சரியான முறையில் வராது, செவித்திறன் சரியாக காது கேட்காது. அப்போ அவர் 7 வயசில் தான் பள்ளிக்கூடத்துக்கே போகிறார். பள்ளிக்கூடத்துக்கு போனோடனே அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க வீட்டில் சேர்த்து விட்டோடனே அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸு, அங்கே உள்ள ஆசிரியர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் உள்ள மாணவர்கள்லாம் இவருக்கு கொடுக்கக்கூடிய பேர் வந்து மண்டு, மூல கோளாறு உள்ளவன், புத்தி இல்லாதவன். இவருக்கு பேரே வந்து அங்கே உள்ள எல்லாருமே கொடுக்கக்கூடிய பேர். அப்போ இவர் ஒரு தடவை இவர் பேரை சொன்னால் திரும்பி இவர் பேரை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு மறதி குணம் உள்ளவர். உடனே பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் சக மாணவர்கள்லாம் வாத்தியாரெல்லாம் வந்து கிண்டல் பண்ணச்சில் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் வச்சே பாடம் சொல்லி கொடுக்காங்க. அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு சிறப்பு குணம் என்னென்னா, ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள் எப்படி உருவானுச்சுன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே அதை ஒரு ஆற்றலுடன் பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை உள்ளவர். அதை வந்து அவங்க அம்மா வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவர்கிட்ட இந்த குணம் இருக்குது அப்படிங்கிறது. அவர் எதையுமே ஒரு பொருளை பார்த்தா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற உள்ளவர். அப்போ அவர் வந்து அப்படியே பார்த்து ஒவ்வொரு பொருளாக கண்டுபிடிச்சி இன்றைக்கி மொத்தம் அவர் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் வந்து 1000க்கு மேற்பட்டது. கிட்டத்தட்ட 2335 காப்புரிமைகள், அவர் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கான காப்புரிமைகள் வந்து வாங்கப்பட்டது. இன்றைக்கி உலகத்திலே வந்து அதிக கண்டுபிடிப்பாளர், சிந்தனையாளர்னு சொல்லி பேர் வாங்கக்கூடியவர். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு தொழிலதிபர். அதாவது இன்றைக்கி நம்ம சிமெண்ட்டில் வந்து போர்ட்லேண்ட் ஒரு சிமெண்ட் சொல்கிறோம் இல்லையா, இப்போ இன்றைக்கி நம்ம காங்கிரீட்டுக்கெலாம் பொருள் தயாரிக்கிறோம். அதை 1899 அந்த சிமெண்ட்டை கண்டுபிடிச்சவர். அப்போது அந்த சிமெண்ட்டினுடைய காஸ்ட்டு கூட இருக்கிறதுனால அந்த பொருளாதார அன்னைக்குள்ள பொருளாதார சூழ்நிலைக்கு அது செட் ஆகாது அப்படிங்கிறதுனால அதை வந்து கைவிட்டவர். அப்போது ஒரு யாரை வந்து முட்டாள், யாரை வந்து மூலக்கோளாறு உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அவனே ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பாளராக வந்திருக்காரு. அப்போ நம்ம யாரையுமே வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளை வந்து முட்டாள்னு சொல்லிடக்கூடாது. எல்லாருக்குமே வந்து இந்த உலகத்தில் வந்து அறிவும் திறமையும் வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் அதை வந்து சிறப்பான முறையில் நம்ம செய்து முடிக்கிறோமா, அந்த செயலை வந்து கரெக்டாக செய்யக்கூடியவன் மட்டுமே அறிவாளி ஆகலாம். அதாவது அறிவாளி என்பவன் வந்து எப்போவுமே வந்து அதிகமாக பேச மாட்டான். அவனுடைய எல்லாமே, அவனுடைய செயல், அவனுடைய சிந்தனை எல்லாமே வந்து அவன் செயலை செய்து முடிக்கிற வரைக்கும் இருக்கும். இந்த அறிவாளி மாதிரி நடிக்கிறவன் வந்து எந்த ஒரு செயலையும் வந்து செய்கிறதுக்கு வந்து தானும் செய்ய மாட்டான், மற்றவங்களையும் செய்ய விட மாட்டான். அதாவது அறிவாளி மாதிரி நடிக்கிறவன் வந்து ரொம்ப ஆபத்தானவன். ஸோ நம்ம யார் அறிவாளி என்பது அவன் செய்யக்கூடிய செயல்களிலும் அவன் செய்து முடிக்கக்கூடிய வேலைகளிலும் சார்ந்து அவன் வந்து ஒரு சிறந்த அறிவாளியாக போற்றப்படுவான் என்பதுதான் இன்றைய சிந்தனையினுடைய தொடர். மீண்டும் அடுத்த சிந்தனையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.